ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு AG Vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டுக்காக லொக்கேஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக காஸ்டியூம்ஸ், அந்த மெட்டர்னிட்டி ஸோ இந்த மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு காஸ்டியூம்ஸ் தேவைப்படும் இல்லைங்களா மதருக்கு. ஸோ அதை பற்றி நாங்கள் போயிட்டு காஸ்டியூம் அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு ஸ்டுடியோ பார்த்துட்டு ஸ்டுடியோவில் அவங்க காஸ்டியூம்ஸ் வச்சுருக்கிறாங்களா. ஸோ இப்போ நாங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி போனோன்னா அவங்க மோனா சைஸ் தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருவாங்க, ஆல்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம நாளைக்கு போகிறப்போ என்ன ட்ரெஸ் எடுக்கிறது தெரியல, இப்போ அதுவோ போய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே எடுத்துன்னு வரல, நான் சும்மா அப்படியே கை வீசின்னு ஒரு 4 டிஷர்ட்டு போட்டுன்னு 2 பேண்ட்டை போட்டுன்னு எடுத்துன்னு வந்துட்டேன் நான். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தாலும் நான் சடனாக இந்த பிளான் சொல்லிட்டாங்களா வரணும்ன்ட்டுன்னு என்ன வாங்குறது ஏது வாங்குறதும் எனக்கு காஸ்ட்டுமே இல்லை. இப்போ அந்த வேலை தான் போய் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அந்த போய் ஸ்டுடியோ பார்க்கலாம். ஸ்டுடியோ பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் போகலாம். அண்ணா நகர் சைடு தான் போகிறோம். ஸோ அப்படி இருந்தால் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ, எதுனா ஒன்று தெனாலிராமன் மாதிரி ஏன்ச்சு உக்காந்து துணினேங்கிறது தான். டைம் சென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன தரமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிச்சு, இது நைட் படுக்கும் போதோ சீக்கிரம் 10 மணிக்கெல்லாம் வீடு விட்டோம்னாப்பா, அவ்வளோ தூரம் போனோம்ப்பா, நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னாப்பான்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஃப்ரெண்ட்ஸ். நானும் துச்சி ஏஞ்சேன், ரெடி ஆகிடும் ரெடி. ஆனால் நேற்று நான் சொல்லிட்டேன், யார் நீ 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறது அப்படின்னு. சரி இப்போ என்னன்னா லஞ்ச் வெளிலேருந்து வர வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வெளியே போகிறேன்னு நினச்சிக்கு நாங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணல. இப்போ நம்ம சடனாக லேட் ஆனோன்னா ஓகே ஏப்பா பத்னியாக போகிறீங்க, பசி ஸ்டார்ட் ஆகிடும், சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு கிளம்புவோம். போத வா தெனாலிராமன் கம்மின். உன் பேர் தெனாலிராமன் இனிமேல். நல்லா இருக்கா பிரியாணி? இது ஹோம்மேட் பிரியாணி, சர்ச். ஓகே மில்லர் அங்கிள்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் பிரியாணி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அவர் செஞ்சு கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் மெட்ராஸ் ப்ராப் ஸ்டோர். இதுதான் ஸ்டோரு. இப்போ இங்கே எத்தனாவது ஃப்ளோர் பாரு, மெட்ராஸ் ப்ராப் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஓகே அந்த பக்கம் ஸ்டுடியோமா, இந்த பக்கம் இதெல்லாம் ப்ராப்ஸா? நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது அவங்களாம் வச்சுருக்காங்க. ஆமாப்பா ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. எங்க இல்லையா அவுட்ஃபிட்ஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவுட்ஃபிட்ஸு. உங்கள் நம்பர்லாம் அனுப்பியிருக்கீங்களா? எனக்கு இன்னொருத்தவங்க அனுப்பியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காஸ்டியூம் செலெக்ஷன். இந்த ஒயிட் அந்த ரெட். இதுக்குள்ள இது வரும். இது வரும். ஓகே, எனக்கு டம்மி தெரியுற மாதிரி தான். இது வியர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பேக். ஏன்னா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே கூட போட்டு பார்க்கலாம். பட் எதுவும் இப்போ ஒன்றும் கரெக்டாக இருக்காது இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் இப்போ பின்னாடி கிளிப்பு. ஓகே நான் கீழே செம்ம வெயிட்டாக இருக்குது. அப்படி தான் போட போறியோ? இல்லை, நான் எடுக்கும் போதே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் லெவலில் ஸ்டுடியோவில் எடுக்கிறதுனால உனக்கு அது தெரியாது. இது போட்டு நீ அவுட்டோர் போயிருந்த சத்த கஷ்டம் ரொம்ப. இல்லைடா, இது எக்ஸ்பேண்டபிள் தான். எனக்கு சரி போட்டு பாரு. இது உள்ளோ ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, இங்கே குழந்தைங்களுக்கு கூட காஸ்டியூம்ஸ் இருக்குது.
ஸோ குழந்தை பிறந்துட்டோன்னோ இந்த ஷூட்டுங்க பண்ணுவாங்கள்ல மந்த்லி ஷூட்டெல்லாம் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் என்ன இதுக்கு வந்து செட்டிங்ஸ் பண்ணுறது என்னென்ன வேணுமோ எல்லா கைண்ட் ஆஃப் ப்ராப்ஸ் வச்சுருக்குறாங்களோ. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ பில்லோ, க்ரௌனு, கிளாஸு என்னென்னவோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து சேஞ்சிங் போய்க்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரையல் ரூம்குள்ளே போயிருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சரி நம்ம அப்படியே இதை சுற்றி பார்க்கலாம் போங்க. பாருங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க, கிளிப்புலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் பேபி ஷவருக்காக இல்லை மெட்டர்னிட்டி ஷூட்டு, பேபி ஷூட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்களுக்கு இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலிமா நாங்கள் வந்து இந்த ஸ்டோர் நாங்கள் கண்டுபிடிச்சோம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டுடியோ, பேசிக்கலி இது ஸ்டுடியோ. இது பாருங்கள் இந்த பக்கம் கூட இருக்குது க்ளாத்ஸ் எல்லாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். துணியிலேருந்து எல்லாமே நீட்டாக வச்சுன்னுக்குறாங்க. எதுவுமே நம்ம வந்து டஸ்ட்டாக இருக்கோ அது இருக்குது அது எதுவுமே சொல்ல முடியல. எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பர் சூப்பர். டிஃப்ரெண்ட் சேர்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இது வாங்க கேம் ஆஃப் த்ரோன் சேர். இது சூப்பராக இருக்குது. 650 ரூபாவும் இது ரெண்ட்டுக்கு, ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு. இது நம்ம வெளில கூட வாங்கின்னு போகலாம் போல் ரெண்ட்டுக்கு. நல்லாயிருக்கு. இந்த அம்மா வந்துச்சு பார்க்கலாம். ஏய் வா, தெரியும் சொல்லலாம். அப்போ தான் அது மெட்டர்னிட்டி ஷூட்டு. தெரியுது. இப்போதுக்கு லூஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது. அது இன்னும் டைட்டெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இது ஒன்லி ட்ரையல் டுடே. நாளைக்கு தான் மெயின் பிக்சரை பார்ப்பீங்க. ஸோ இது ஒன்லி ஒன் ஆஃப் த ட்ரெஸ்ஸு. இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ட்ரெஸ்ஸுங்க வாங்கணும். இப்போது இல்லை இங்கே இது முன்னாடி எதுனா ஷூட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஆமா, அது தூக்கிறதுக்கே முடியல உனக்கு. இல்லை செலக்ட் பண்ணியா? ஓகே எல்லாம் செலக்ட் பண்ணிட்டியா? அவ்வளோதான், செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெஸ் கலர்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பாருங்க. நாளைக்கு பார்ப்பீங்க, ஷூட் பார்ப்பீங்க. ஆமாம், நாளைக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாமே ப்ளாகில் வந்து ஷூட் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம எடுப்போம். ஸோ அவுட்புட் வந்து நம்ம ரீல்ஸ்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஓகே ஆயிடுச்சு, அவ்வளோதானா? வேறு இந்த மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா ஃபோரம் மாலுக்கு வந்துக்கிறோம். எதுக்கு? எனக்கு காஸ்ட்யூம் இல்லை, அதனால் என் காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்துன்னு போகலாம். ரெட்டு நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணும், அவ்வளோதான். ப்ரௌனுக்கு பார்ப்பா. ப்ரௌன் பார்ப்பா. இதோ ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு நான் ஷூட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இதே மாதிரி பேண்ட்டு, அதே மாதிரி பிளாக்கா, இதே மாதிரி பிளாக் நம்ம வாங்கி வச்சுட்டு வந்துட்டுக்கிறோம் வீட்டில். இன்னைக்கு எனக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மேட்ச் பண்ணுறது கஷ்டமாகுது. பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூவு, இது பீச் கிடச்சிச்சு. பீச்சுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ ரெட்டு மட்டும் வேணும். அவரை கேளு, ரெட்டு எடுத்து கொடுப்பாரு. இங்கே இல்லையே ரெட்டு. வேற இதுலயும் இல்லையா ப்ரோ ரெட்டு? இது பாரு, நல்ல ரெட் ரெட் இதே ரத்தம் தெறிக்க கலர். ரெட் வேணும், ஷூட்டுக்கு வேணும், அதனால ரெட்டு வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோரம் மாலுக்கு இது நான் என்னோட செகண்ட் வாட்டி வரேன். ஏன்னா நான் அப்போ இல்லை சொல்லும், நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தேன்ல, அப்போது வந்துட்டு இந்த டூரிஸ்ட் கைடுங்க வந்து இங்கே தான் கூப்பிட்டு வந்தாங்க சார். அப்பத்துலேருந்து அந்த மால் இருக்கு. ஆமாப்பா, அப்போதுலேருந்து இருக்கு. நான் இப்போ வந்து பார்த்தேன்னா கண்டுபிடிச்சேன், என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மால் தான். இதோ இங்கே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எனக்கு ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஆனால் அது ஆமாம், இப்போ பாப்பா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜென்ட்டில் வாங்கணும், மேட்ச் ஆகணுன்ட்டுன்னு. இல்லைடா, நான் நல்லா இருக்கிறனோ இல்லையோ, நீ நல்லா இருந்தால் போதும். ஃபோட்டோ ஷூட் மெயினாக உனக்கு தான். நான் சொல்கிறேன்.
க்ளோசிங் தெரியல எப்போன்னு. தெரியலையே எனக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா நகர். இது என்ன இது இதா என்ன பிளேஸ் இது எனக்கு தெரியாது. எங்க அத்தை தான் வந்து எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. வடபழனி. வடபழனியா? இதோ ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த இதுக்கு வந்துக்கிறேன் இந்த மாலுக்கு. ஆனா பேருங்கெல்லாம் தெரியாது இல்ல. இப்பதான் நான் உங்க கூட வரும்போது தான் பேரு பாக்குறேன். வரும்போது தான் கமலா தியேட்டர் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கமலா தியேட்டர் சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து இந்த டிவில எல்லாம் பாத்திருப்பேன். அந்த ஓனர் கொஞ்சம் ஃபேமஸ் இல்ல, ரிப்பீட் போட்டுனே இருப்பாரு. இந்த படங்கள்லாம் ரீ ரிலீஸ் எல்லாம் பயங்கரமா ஓடினுக்கோ. அது ரோஹிணிமா இல்லடா, இங்க கூட போடுவாங்க. இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருந்து ஃபர்ஸ்ட். இருப்பா அங்க பெரியவங்க போய் நிக்கிறாங்க. சுதோ இங்க தான் இருக்குது பாரு கமலா தியேட்டர். பிக் பாஸ் கமலா தியேட்டர். பாத்தியா? கமலா தியேட்டர் நான் பாத்திருக்கேன். நான் இப்பதான் பாக்குறேன். நாங்க ஐ திங்க் சச்சின் இங்க தான் வந்தோம் நினைக்கிறேன். சச்சின் படத்துக்கு ரீ ரிலீஸ் தானே பாரு. ரீ ரிலீஸ்க்கு வந்து ஃபேமஸ். எல்லாரும் வந்து அவரே வெளியே வந்துட்டு ஓனரு ஆபரேட்டர் தியேட்டர்ல ஆபரேட்டர் ஓட்டா இருக்கும்ல, அதுல வெளியே வந்துட்டு நான் மக்களே இன்னொரு வாட்டி போடலாமா அப்படின்னு மைக்ல கத்துவாரு. அது தெரியல எங்கன்னு தெரியல. இல்ல அது சொல்லல. நாங்க இங்க என் தங்கச்சி ஸ்மித்தி தெரியும்ல, அவ என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்னைக்கு முடிச்சிட்டு அன்னைக்கு நைட் அவளை டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு வந்தோம். நாங்க வந்தே ஆகணும். எப்படி பேட்டி போனோம் அது எனக்கு தெரியாது. நீ மேப் தான் போடணும். இங்க ரூட் இல்ல. அண்ணா நகர் ரைட்டால. எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், கோல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நைட்ல ஏசில படுக்கிறதுனால இங்க அதோ வந்து நம்ம ரூம்ல இருக்கிற ஏசி வந்து கரெக்டா உனக்கும் அப்படிதான் அடிக்குதா? ஆமா, எனக்கும் காலையில கர 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 கர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ வந்து நாளைக்கு தான் மெயின் ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க போயிட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம், ஸ்டுடியோ பார்த்துட்டு வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு எல்லாமே வேண்டியது, அப்புறமா என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இப்போ வந்து தெரில அது மேட்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த க்ரௌடு இன்னைக்கு வீக்கெண்ட்னால செம்ம க்ரௌடு. எந்த கடைக்கு போனாலும் சரியான க்ரௌடு. ஒன்று வந்து ஒரு கடையில் ஒரு விஷயம் கிடைச்சுன்னா இன்னொரு கலர் வந்து வேற கடையில் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு என்னன்னா ஒரே கடையில் முடிச்சிடணும், ஒரே மாலில் முடிச்சிடணும், திருப்பி வேற எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா மோனா வச்சுன்னு சுத்த முடியாது. அதனால ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ எது கிடைக்குதோ நான் வாங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு ஆமா, இப்போ நாளைக்கு நடக்கிற ஷூட்ல வந்து நீங்க பார்த்து உங்களோட இதை ஒப்பீனியன் சொல்லுங்க. கரெக்டா மேட்ச் ஆதா எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்க நாளைக்கு பிளாக்ஸ்ல நாளைக்கு வர பிளாக்ல பாப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.